வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் பிரதீஷ் இருதயராஜ் பிறந்த நாள். காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினர். காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. புதுச்சேரியில் இன்று வெளியானது கூலி திரைப்படம். ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான பிரதீஷ் இருதயராஜரின் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான பிரதீஷ் இருதயராஜ் தனது 49வது பிறந்த நாளை சிறப்புடன் கொண்டாடினார். பிரதீஷ் இருதயராஜ் நண்பர்கள் மற்றும் பிறந்தநாள் விழா குழுவினர் ஏற்பாட்டில் எம்ஜிஆர் மருத்துவமனை மற்றும் ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி நிறுவனம் இணைந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளர்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் நீடராஜப்பையர் வீதியில் உள்ள தென்றல் ஹாலில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் ராஜ்பவன் தொகுதியில் தூய்மை பணியை மேற்கொண்டு வருபவர்கள் மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது உடலை மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மருந்து மற்றும் மாத்திரைகளை பெற்று சென்றனர். அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வாழ்த்து வந்தவர்கள் அனைவரையும் தப்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் மூலம் வரவேற்கப்பட்டனர். கேக் வெட்டும் நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், திமுக அவைத் தலைவர் SP சிவக்குமார், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன் மற்றும் மகிழா காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரமா வைத்தியநாதன், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, டாக்டர் விஜயகுமாரி, முன்னாள் கவுன்சிலர்கள் ராஜலட்சுமி, குமரன், காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் தனுசு, இளையராஜா, சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன், மீனவர் அணி காங்கேயன், சேவாதள தலைவர் வீரா, ஊடக பிரிவு தலைவர் RE சேகர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவு ஜெயபால், திருவேங்கடம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், ரெட் கிராஸ் சொசைட்டி தலைவர் லட்சுமிபதி மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, வட்டார நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய பிரதீஷ் இருதயராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பிரதீஷ் இருதயராஜ் நண்பர்கள் மற்றும் பிறந்தநாள் விழா குழுவினர் செய்திருந்தனர். செயலர் தேவபொழிலன் முன்னிலையில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினரின் வழிகாட்டுதலின்படி சுந்தரம் ஃபாஸ்ட் டென்சஸ் தனியார் நிறுவனம் மூலமாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் அடிப்படையில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் புதுச்சேரியில் 0 விபத்து என்ற இலக்கை நோக்கி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் சாலை விதிகளை பின்பற்றவும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சண்முகம், உதவி ஆய்வாளர்கள் சந்திரகுமார், முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலையில் மங்கலம் பகுதியில் இயங்கி வரும் சுந்தரம் ஃபாஸ்ட் டென்னர்ஸ் தனியார் நிறுவனம் சார்பில் சாலை விதிகளை பின்பற்றுவதற்கான துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கியும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுந்தரம் ஃபாஸ்ட் டென்னர்ஸ் ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகன பேரணியாக வில்லியனூர் வழியாக கோட்டைமேடு, உரிவையாறு, மங்கலம், ஆரியபாளையம் ஆகிய பகுதிகளுக்கு பேரணியாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியின் போது நிறுவன ஊழியர்கள், போக்குவரத்து காவல்துறையினர் உடனிருந்தனர். ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள் உள்ளன. வார இறுதி நாட்களில் புதுச்சேரி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகம் வருவதால் இந்த ரெஸ்டோ பார்கள் அரசு அனுமதித்த நேரமான இரவு 12 மணியை தாண்டியும் அதிகாலை வரை இயங்குவதால் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக கடந்த வாரம் ரெஸ்டோ பாரில் நடந்த தகராறில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த தமிழக வாலிபர் ஒருவர்
குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அரசின் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய 10க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை கலால் துறையினர் தற்காலிகமாக ரத்து செய்தனர். இந்த நிலையில் ரெஸ்டோ பார்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதால் அனைத்து ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை ரத்து செய்து அதனை மூட வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபடும் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பாதுகாப்பிற்காக போடப்பட்ட பேரிகார்டுகளை அதிமுகவினர் தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசை கண்டித்தும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 மற்றும் இந்தியன் உமன் நெட்வொர்க் ஏற்பாட்டில் முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழாவினை முன்னிட்டு தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரி டாக்டர் சரண்குமார் தலைமை தாங்கினார். லேடி ஹெல்த் விசிட்டர் விஜயலட்சுமி முன்னிலை வகித்தார். பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 மற்றும் இந்தியன் விமன் நெட்வொர்க் சேர்பர்சன் சன்னிதா, உறுப்பினர்கள் மோனிகா, பிரியா, அக்ஷயா ஆகியோர் ஏற்பாட்டில் உலக தாய்ப்பால் வார விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை பேச்சாளராக டாக்டர் சுப்ரியா கலந்து கொண்டு தாய்ப்பால் குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் வழங்குவதால் தாய் சேய் நலம் குறித்து விளக்கப்பட்டது. மேலும் தாய்ப்பால் கொடுக்கும் முறையால் தாயின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், குழந்தைகளுக்கு உருவாகும் நலன்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த உலக தாய்ப்பால் வார விழாவில் சுகாதார உதவி செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஆரம்ப சுகாதார ஊழியர்கள் மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு சத்து மாவு வழங்கப்பட்டது. தாய்ப்பால் தான் பெஸ்ட் ஃபார் தி பேபி. தீர்க்கா எப்படி இருக்கும் ஒரு வயசுல ஓடும். எஸ் 6 மாசத்துல ட்ரை பண்ணலாம். கூலி போனோம், ஓய்வு போய் ட்ரை பண்ணோம். 9 months ஃபாஸ்டா உட்காரவே செஞ்சிடும் சில குழந்தைகள். முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாள் வரும் 18ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு AFT சாலையில் 1000 பேருக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த சர்க்கரை விநியோக நிகழ்வு ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக இருந்தது. பாஸ்கர் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சர்க்கரை விநியோகம் காலை முதல் பிற்பகல் வரை நடைபெற்றது. பாஸ்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் பாஸ்கரின் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பாஸ்கர் நீண்ட ஆயுள் மற்றும் நலனுக்காக இந்த பூஜை நடத்தப்பட்டது. மேலும் முருங்கம்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உணவு உண்டனர். பாஸ்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஜுவாலா இல்லத்தில் நடைபெற்ற அன்னதானத்தில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாஸ்கரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகள் அனைத்தும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தன. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தல், ஆலயத்தில் பூஜை செய்தல், அன்னதானம் வழங்குதல் போன்ற செயல்கள் மூலம் பாஸ்கரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். இதன் மூலம் அவர் பொதுமக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். பாஸ்கரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் புதுச்சேரி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் பாஸ்கரின் சமூக அக்கறையையும் பொதுமக்களிடம் அவர் கொண்டுள்ள அன்பையும் வெளிப்படுத்துகின்றன. அவரது பிறந்தநாள் கொண்டாட்டம் ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக இருந்தது மட்டுமல்லாமல் சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாஸ்கர் தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு புதுச்சேரி மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் வாழ்த்துகின்றனர்.
அவரது பிறந்தநாள் கொண்டாட்டம் புதுச்சேரியில் ஒரு திருவிழா போல் கொண்டாடப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படத்தை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியாகியுள்ளது. திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும், ரஜினி படத்திற்கு மாலை அணிவித்தும், பாலாபிஷேகம் செய்தும், கேக் வெட்டியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திரையரங்கினுள் ரஜினியின் முகத்தை காட்டும் பொழுது தியேட்டரின் உள்ளே இருந்த ரசிகர்கள் விசில் அடித்தபடியும், பேப்பர்களை கிழித்து தூக்கி எறிந்தபடியும் ஆரவாரத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து விக்னேஸ்வரன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதி மற்றும் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு கட்சியில் இருந்து பிரிந்து சமூக சேவகர் விக்னேஸ்வரன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில முதன்மை செயலர் தேவபொழிலன் முன்னிலையில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை ஆட்டோ பேரணி ராஜா சந்துரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜா சந்துரு துவக்கி வைத்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இசை, நடனம், ஓவியம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக தொகுதி முழுவதும் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ள அனுமதி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் முதன்முறையாக கோப்பை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு தொகையுடன் மாநில அளவிலான நமோ ப்ரோ கபடி போட்டி வில்லியனூரில் நாளை துவங்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2019ஆம் ஆண்டு நாட்டு மக்களின் ஆரோக்கியம், இளைஞர்களின் விளையாட்டு திறன் மேம்படுத்துதல் போன்றவைக்காக பிட் இந்தியா மூவ்மெண்ட் எனும் மாபெரும் இயக்கத்தை இந்திய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கினார். அதன்படி புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியை தொடர்ந்து புதுவை மாநில பாஜக சார்பில் நாளை 15, 16, 17 ஆகிய தேதிகளில் வில்லியனூர் பகுதிகளில் நமோ ப்ரோ கபடி போட்டி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக மொத்த கோப்பையுடன் 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்த வி.பி. ராமலிங்கம், ஆடவர் மற்றும் மகளிர் வீராங்கனைகள் சுமார் 80 அணிகளில் இருந்து 1500 வீரர்கள் பங்கேற்பதாக தெரிவித்தார். வில்லியனூர் ஆனந்தம்மாள் வெங்கடசாமி முதலியார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசு 75,000 ரூபாயும், மூன்றாவது பரிசு மற்றும் நான்காவது பரிசு 50,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இதேபோன்று பெண்களுக்கான பிரிவில் முதல் பரிசு 50,000 ரூபாயும், இரண்டாவது பரிசு 30,000 ரூபாயும், மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசு 20,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2019ஆம் ஆண்டு நாட்டு மக்களின் ஆரோக்கியம், இளைஞர்களின் விளையாட்டு திறன் மேம்படுத்துதல் போன்றவைக்காக பிட் இந்தியா மூவ்மெண்ட் என்னும் மாபெரும் இயக்கத்தை இந்திய விளையாட்டு அமைச்சர் உருவாக்கினார். கடந்த 2021 முதல் மிகப்பெரிய 3 லட்சம் ரூபாய் பரிசு போட்டி முதல் பரிசுன்னு போட்டு நமோ கபடி நம்மளுடைய லாஸ்பேட்டையில் மிக பிரமாண்டமாக நடத்தினோம். சாரம் பகுதியில் உள்ள பொறையாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரி அம்மன் ஆலயத்தின் பொறையாத்தம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஜெயராமன் நகரிலிருந்து ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தானாம்பாளையம் சென்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி சார்பில் நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் பகுதியில் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த பள்ளியின் சார்பில் இந்தியாவின் 79வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டது. பள்ளியின் சேர்மன் ராமு தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேசிய கொடி ஏந்தி பேரணியாக பள்ளி வளாகத்தில் இருந்து சென்றனர். பள்ளியில் தொடங்கிய இந்த பேரணி பாரத மாதா வாழ்க, இந்தியா வளர்க, நமது தேசிய கொடி ஓங்குக என்று மாணவ மாணவிகள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு வழியாக தவளக்குப்பம் காவல் நிலையம் வரை சென்று மீண்டும் தவளக்குப்பம் சந்திப்பு வந்து பள்ளியை சென்றடைந்தது. இதில் பாரத மாதா வேடம் அணிந்த பெண் ஒருவர் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார். மேலும் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுகூரும் விதமாக அவர்களது உடையணிந்து வந்திருந்தனர். பள்ளியின் துணை சேர்மன் திருமுருகன் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தவளக்குப்பம் காவல் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அனைவரும் தேசிய கொடிக்கு மரியாதை செய்தனர். விழாவில் மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம், நடனம், கலை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் தவளக்குப்பம், ஆண்டியார்பாளையம், பூரணாங்குப்பம், தானாம்பாளையம், நல்லவாடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பிரான்ஸ் தமிழர்கள் சமூக சேவை அமைப்பின் சார்பில் பண்டிதர் அயோத்திதாசர் பெயரில் படிப்பக கட்டிடம் திறக்கப்பட்டது. கிருமாம்பாக்கம் கிராமத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட நற்பணி மன்றம் மூலமாக அப்பகுதி இளைஞர்கள் பல்வேறு நற்பணிகளை செய்து வருகின்றனர். இந்த மன்றத்தின் நற்பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் பிரான்ஸ் தமிழர்கள் சமூக சேவை அமைப்பானது அப்பகுதி இளைஞர்கள் படித்து பட்டம் பெறுகின்ற நிலையில் அரசு வேலை வாய்ப்புக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் 2 லட்சம் மதிப்பீட்டில் படிப்பக கட்டிடம் ஒன்றை கிருமாம்பாக்கத்தில் அமைத்துக் கொடுத்துள்ளனர். பண்டிதர் அயோத்திதாசர் படிப்பகம் என்ற பெயர் சூட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பிரான்ஸ் தமிழர்கள் சமூக சேவை அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் ஆல்லிஸ் பங்கேற்று படிப்பக கட்டிடத்தை திறந்து வைத்து மாணவர்களின் மேம்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் கலைவாணன், அறிவுடை நம்பி, சிறுபான்மை நலக்குழு உறுப்பினர் போதிச்சந்திரன், லெனின், புண்ணிய கோடி, புனித சீலன், கோபி, மார்க்கண்டன், உதவி ஆய்வாளர் செல்வகுமார், சரவணன், சக்திவேல், சிவரத்னம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் சென்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் பல வருடங்களாக இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காப்போம் காப்போம், உயிர் தியாகங்களை செய்து தேச தலைவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை காப்போம் என்று தேசிய கொடியினை கையில் ஏந்தி பள்ளி வளாகத்தில் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் பாஸ்கர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியாக சென்ற மாணவ மாணவிகள் பாரத மாதா வாழ்க, சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தியாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கிருமாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை சென்று மீண்டும் பள்ளிக்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் தேசிய கொடியினை பள்ளி தாளாளர் மோகன் கொடியேற்றினார். அதற்கு மரியாதை செய்யப்பட்டது. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, படம் வரைதல் என பல போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர் உதவி ஆய்வாளர் பாஸ்கர் தலைமையில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண் கவரும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் திரளான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இளையூர் மேலவேலி வீரனார் ஆலயத்தில்
ஆடி ஊரணி பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இளையூர் மேலவெளி கிராமத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமையான வீரனார், பாப்பாத்தி அம்மன், நொண்டி கருப்பு மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு ஊரணி பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக மூலவர் தெய்வங்களுக்கு 16 வகையான மங்கள பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணியளவில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலய வளாகத்தில் பொங்கலிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த வீரனார் ஆலயம் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். இந்த ஊரணி பொங்கல் நிகழ்வானது கிராம மக்களின் ஒற்றுமையையும் ஊரின் நலனையும் மேம்படுத்தும் ஒரு முக்கிய சமூக நிகழ்வாக கருதப்படுகிறது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் அடிப்படை பணியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் நியமனம் செய்தல், தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறுவதில் உள்ள முரண்பாடுகளை களைதல், தலைமை ஆசிரியர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுவருதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்றனர். போலம்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலய 18ஆம் ஆண்டு ஆடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே உள்ள பொலம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு செல்லியம்மன் ஆலயத்தில் விவசாயம் செழிக்க வேண்டியும் உலக மக்கள் நலம் பெற வேண்டியும் நோய் நொடியின்றி வாழ வேண்டி ஏராளமான பொதுமக்கள், பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து மாவு விளக்கு போட்டு பொலம்பாக்கம் ஊர் பொதுமக்கள் தாய் வீட்டு சீர்வரிசை மற்றும் புடவை தட்டுகள், மேல தாளங்கள் முழங்க கோவிலுக்கு ஊர் பொதுமக்கள் ஊர்வலமாக சென்றனர். சிறப்பு வழிபாடு செய்து ஸ்ரீ உத்தரவு செல்லியம்மன் சிறப்பு அலங்கார ஆராதனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். பொதுமக்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில்பட்டி அருகே இறப்பு பதிவு சான்றிதழ் வழங்க 3500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஈராட்சி கிராம நிர்வாக அலுவலகத்தில் மாரீஸ்வரி என்பவர் தனது தாத்தா சுப்பு, பாட்டி மாரியம்மாள் ஆகியோருக்கு இறப்பு பதிவு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்துள்ளார். இதற்கு சான்றிதழ் வழங்க கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் 3500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் ஆலோசனையின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளுடன் மாரீஸ்வரி கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமாரை அலுவலகத்தில் சந்தித்து வழங்கியுள்ளார். கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் பணத்தை வாங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால்துரை தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் 2012இல் கோவில்பட்டி நகர கிராம நிர்வாக அலுவலராக இருந்தபோது பட்டா மாற்றம் செய்வது தொடர்பாக 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவில்பட்டியில் கூலி திரைப்படம் வெளியான நிலையில் ரஜினி ரசிகர்கள் கொண்டாட்டம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எஸ்பிடி சினிமா, சண்முகா, லட்சுமி ஆகிய 3 திரையரங்குகளில் திரைப்படம் வெளியாகியுள்ளது. எஸ்பிடி சினிமாஸ் திரையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரஜினி ரசிகர்கள் மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற செவிலியர்களின் ஒருங்கிணைப்பு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற செவிலியர்களின் ஒருங்கிணைப்பு விழா செங்கல்பட்டில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடங்கிய காலத்தில் இருந்து தற்போது வரை செவிலியர்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற செவிலியர்களை ஒருங்கிணைத்து விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவினை தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்களாக பணியாற்றி வரும் லீலாவதி, ராஜலதா ஆகியோர் இருவரும் கடந்த 3 மாதங்களாக ஓய்வு பெற்ற செவிலியர்களை ஒன்று திரட்டுவதற்காக ஒவ்வொருவரையும் நேரிலும் அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு
தங்களுக்கு விழா எடுக்க உள்ளதாக தகவல்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ராஜலதா, லீலாவதி பாலமுருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 85, 80 வயதில் இருந்து தற்போது ஓய்வு பெற்றவர்கள் வரை 53 செவிலியர்கள் கலந்து கொண்டனர். 80 வயதிற்கும் மேற்பட்டோரை தலைமை தாங்க செய்து விழா நடைபெற்றது. விழாவில் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 1965 ஆண்டுகளில் பணியாற்றும் பொழுது செவிலியர்கள் போக்குவரத்து வசதி, செல்போன் வசதி என எந்தவித வசதியும் இன்றி குறித்த நேரத்தில் வேலைக்கு வந்து பணிபுரிந்து மகிழ்ச்சி அடைந்ததை வயதான காலத்திலும் வந்து கலந்து கொண்டு தெரிவித்தனர். மேலும் ஓய்வு பெற்ற ஒவ்வொரு செவிலியர்களும் அனுபவங்களையும் மகிழ்ச்சிகளையும் கூறி மகிழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் வயதானாலும் மனதளவில் உற்சாகத்தோடு ஆடல் பாடல்களில் ஈடுபட்டு மகிழ்ந்தனர். விழாவிற்காக தென் மாவட்டங்களில் இருந்து வந்த ஓய்வு பெற்ற செவிலியர்கள் முதல் நாளை வந்து தங்கிவிட்டனர். அவர்களுக்கு காலை உணவு, பிற்பகல் உணவு, சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஓய்வு பெற்ற செவிலியர்கள் 53 பேருக்கும் மாலை, சால்வை அணிவித்து ஷீல்டுகள் வழங்கி கௌரவித்து விழா ஏற்பாடு செய்தவர்கள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றனர். நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் GRK மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நகரமன்ற தலைவர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர். இந்த முகாமில் வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் 46 வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர்கள், அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 12ஆம் வகுப்பு மாணவி தந்தை உயிரிழந்த நிலையில் தாய் கூலி வேலைக்கு சென்றதால் தனியாக வீட்டில் இருந்துள்ளார். இதனை அறிந்த அதே கிராமத்தை சேர்ந்த 3 குழந்தைகளின் தந்தையான கூலி தொழிலாளி மாணவியின் வீட்டிற்குள் புகுந்து வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று அவரது வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து மாணவி உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் அடிப்படையில் கூலி தொழிலாளி சத்தியமூர்த்தி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் சத்தியமூர்த்தியை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ள பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் வருகிற 17ஆம் தேதி நடைபெற உள்ள பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவாகவும் யாரும் நடத்தாத வகையில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை திருமங்கலம் அண்ணாநகர் பகுதியில் சிறுமியிடம் தகாத முறையில் 1க்கும் மேற்பட்டோர் நடந்து கொண்ட செய்தியை கேட்டு துடித்து போனதாகவும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சிறார்கள், இளைஞர்கள் சமூக வலைதளங்களை உயர்விற்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் வேறு எதையோ படங்களை பார்ப்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கைபேசியை கல்வி வளர்ச்சிக்காக எப்படி பயன்படுத்த வேண்டும் என கற்றுத்தர வேண்டும் என்றும், செல்போன் அவசியமான ஒன்றுதான், அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து பயன்படுத்த வேண்டும் என்றும், செல்போனில் ஒருவரை ஒருவர் கேவலப்படுத்தி பதிவிடுவதை கட்சியினர், இளைஞர்கள் விட்டுவிட வேண்டும் என்றும் கூறினார். முன்னேற்ற பாதை ஒன்று இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். அம்பேத்கர் குறித்த 17 தொகுதிகளை உள்ளடக்கிய நூலினை வெளியிட்ட அமைச்சர் சாமிநாதனை பாராட்டுவதாகவும், இதுபோன்று தமிழக அரசு தொடர்ந்து வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கை அரசு கைது செய்த 49 மீனவர்களையும் விசைப்படகுகளையும் மீட்க வேண்டும் என்றும், இது தொடர்கதையாக இருந்து வருவதால் கச்சத்தீவினை மீட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசியல் காரணத்திற்காக தாரை வார்க்கப்பட்டதை மீட்டால்தான் தீர்வு காணப்படும். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை துவங்கி திருச்சி ஆண்டிப்பட்டி புறவழி சாலையை தனியார் சுங்க கட்டணத்திற்கு விடக்கூடாது. ஆறு, ஏரி, நீர்நிலைகளில் ஜேசிபி மூலம் மணல் எடுப்பதை நிறுத்தாவிட்டால் நீர்நிலைகள் காணாமல் போய்விடும். இதற்கு முடிவு கட்ட அரசு தயாராக இல்லை என குற்றம் சாட்டினார். அகழாய்வில் தமிழ்நாடு எப்பொழுதுமே முன்மாதிரி மாநிலம்தான். கீழடி, கொர்க்கை, சிவகலை, ஆதிச்நல்லூர், கங்கை கொண்ட சோழபுரம் வரிசையில் புதுக்கோட்டை மாவட்டம் இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார்.
துப்புரவு பணியாளர்கள் உரிமைக்காக போராடியவர்களை கைது செய்யப்பட்டவர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும். சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி கேவலமாக பேசுபவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். கௌரவ தலைவரை ஒரு கும்பல் திட்டமிட்டு அவதூறாக பதிவிடுகிறார்கள். அப்படி பதிவிடுபவர்களுக்கு பணம் கொடுத்து போட சொல்வதாக செய்திகள் வருவதாகவும், தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், ஏற்றதோர் கருத்தை உள்ளம் ஏற்றால் எதற்கும் அஞ்சேல், தன்னை பற்றி அவதூறாக பேச பணம் கொடுக்கிறார்கள் என்றால் நாம் எங்கே செல்கிறோம் என்று தோன்றுகிறது என்றார். இதனால் பயணத்தை நிறுத்தப் போவதில்லை, மக்களுக்காக போராட வேண்டியது நிறைய உள்ளது என்று கூறினார். பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்றும், நாடு நன்றாக இருக்க வேண்டும், நல்ல அரசு அமைய வேண்டும், போதைப் பொருட்கள் ஒழிய வேண்டும், கஞ்சா இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திட்டக்குடி அடுத்த ஆவணங்குடியில் மங்களூர் கிழக்கு ஒன்றிய பாஜக சார்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த ஆவினங்குடியில் மங்களூர் கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், சுதந்திரத்தின் மகத்துவத்தை பொதுமக்கள் அறியும் வகையில் இந்திய தேசிய கொடியை கைகளில் ஏந்தி மங்களூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் சிறப்பு பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் நாகராஜன் கலந்து கொண்டார். பேரணியை முன்னாள் மாவட்ட தலைவர் வேட்டக்குடி எழிலரசன், ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கஜேந்திர சிங், ஓபிசி நகர பொதுச் செயலாளர் வேலவன், ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் ராஜா, ஒன்றிய பொதுச் செயலாளர் சின்னதுரை, ஒன்றிய துணைத் தலைவர்கள் பச்சமுத்து, ராமச்சந்திரன், சூரியகாசன், ஒன்றிய செயலாளர்கள் கருணாகரன், அண்ணாதுரை, வீரமணி, ஒன்றிய பொருளாளர் பெரியசாமி, ஒன்றிய பொதுச் செயலாளர் வெங்கடேசன், பட்டியலணி மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம், வழக்கறிஞர் அணி செயலாளர் சத்தியலிங்கம், தமிழ் வளர்ச்சி பிரிவு ஒன்றிய தலைவர் தனபால், எழுமாத்தூர் கிளை தலைவர் பழனிவேல், சீனிவாசன், ரகோத்தமன், பெரியசாமி, கோவிந்தராஜ், நெய்வாசல் கிளை தலைவர் ராஜா மற்றும் அதர் நத்தம், பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் பிரதீஷ் இருதயராஜ் பிறந்த நாள், காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினர், காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. புதுச்சேரியில் இன்று வெளியானது கூலி திரைப்படம், ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.